நல்லா இருக்கீங்களா சின்னம்மா? அம்மா இது நம்ம புண்ணிய கோடி பொண்டாட்டி. வணக்கம்மா. வணக்கம். என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை போய் கூப்பிடக்கூடாதா? ப்ளீஸ் போங்க. வாமா. அண்ணி நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கிற? மாப்பிள்ள வரலையா? அதானே. எங்கம்மா? அங்க இருக்காரு. வணக்கம். வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. தாத்தா நல்லா இருக்கீங்களா? பாட்டி நல்லா இருக்கீங்களா? உன் பேத்திமா, உன் பேரு தான் வச்சிருக்கோம். பேரு விசாலி. வாங்க மாப்பிள்ள. இல்ல நல்லா அம்மா, பாட்டிமா, தங்கம், ஏ ராஜாத்தி. இந்த இது நம்ம குடும்ப செயின், கழுத்துல போட்டுக்க. எனக்கு இவ்வளவு சொந்தமா? இது மட்டும் இல்ல, உனக்கு இன்னும் 2 மாமன் பசங்களும் இருக்கிறானுங்க. 2 மாமாவா? சீனு எங்கம்மா? அவன் ஜாக்கிங் போயிருக்கான். வந்துருவான். அப்போ இன்னொரு மாமா? அவன் ஊட்டி எஸ்டேட்ல இருக்கான். ஃபங்க்ஷனுக்கு வந்துருவான். பாப்பா, ஐயா, மாப்பிள்ளைக்கு அந்த ரூம் ஏற்பாடு பண்ணு. என்னம்மா பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் நமக்கு மரியாதை கொடுக்காதது நம்ம எதிர்பார்த்த விஷயம் தானே. நாம வேணா திரும்பி போயிடலாமா? அவருக்காக இல்லைனாலும் பெரியவங்களுக்காகவாவது இருந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போவோம். வாடா கண்ணு, உட்காரு. ஏன் பாட்டிமா பெரிய மாமா மம்மிட்ட பேச மாட்டேங்கிறாங்க? என் பெரிய மகன் தான் உங்க அம்மாவை விழுந்து விழுந்து படிக்க வச்சான். உங்க அம்மா படிக்கும் போதே உங்க அப்பாவை விரும்பிட்டா. அதுக்கப்புறம் எங்க பேச்ச கேட்காம உங்க அப்பா கூட ஓடி போயிட்டா. ஊரு முன்னாடி நாங்க எல்லாரும் அவமானப்பட்டு நின்னோம். பெத்த மனசு நாங்க மறந்துட்டோம். அவனால மறக்க முடியல. என்ன பண்றது? போக போக சரியா போயிடும். என் மம்மி செஞ்ச தப்புக்கு இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும் பாட்டிமா. அதுதான் என் பொண்டாட்டி பேரை வச்சிருக்கிறிய. டேய் சூப்பர்டா. என்ன அழகா இருக்கா தெரியுமா? தேவதானே அவதான்டா. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அந்த பொண்ணை எப்படியாவது லவ் பண்ணிடுறா. யார் தேவதை பிடிச்சிருக்கு? நான் யாரை லவ் பண்ணோம்? அதான்டா உன் அத்தை பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்காளே, விஷாலி. மம்மி, நீ இன்னும் ஓல்ட் ஃபேஷன்ல இருக்க. அத்தை பொண்ணு மாமா பையனை லவ் பண்ணோம், மாமா பையன் அத்தை பொண்ணை லவ் பண்ணோம். அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைலு. என் ஸ்டைல் என்ன தெரியுமா? மனசுக்கு பிடிச்ச பொண்ணை எப்படியாவது லவ் பண்ணி அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், ஊர் பேர் தெரியாத எவ்வளையாவது மனசுல நினைச்சிட்டு இருந்த பிச்சு புடுவேன் பிச்சு. ஒழுங்கா போய் விசாலியை பாரு போ. என்ன மம்மி? போடாங்கற. மாப்பிள்ள நில்லு. என்ன நீ எங்க அக்காவை எழுத்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா? மாமா, நீ மம்மி மாதிரி புரியாம பேசாத. இது பார், என்ன புரியாம பேசுறது? ஒரு பொண்ணை போய் பார்க்க சொல்லி அவங்க சொல்றாங்க, உனக்கு பார்க்க பிடிக்கலையா? கரும்பு திக்கிறதுக்கே கூலியா? அது இல்ல மாமா, காலையில ஜாகிங் போனோம்ல, அப்போ ஒரு அழகான தேவதையை பார்த்தேன். அவகிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன். எப்பா மறுபடியும் கொலை குத்தாப்பா? மாமா, இது சீரியஸ் மாமா. ஓ, இதான் உன் பிரச்சனையா? உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, அந்த பொண்ணு மேலே நினைப்பா இருக்கு. இருந்தாலும் பெரியவங்க மனசு நோவக்கூடாது. ஓகே, இப்ப நீ போய் அந்த பொண்ணை பாக்குற, ஆனா அந்த பொண்ணால உன்னை பார்க்க முடியாது. அது எப்படி மாமா? வச்சிருக்கிறேன் ஐடியா. அந்த பத்தியா, சாலை விதிகளை மதி, நல்லதே நடக்கும், இது விதி. போ. இது என்ன முக முடி? இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அது மாப்பிள்ள நீ போ, நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல, நிலாவர் முதல்ல கால் வச்சானே ஆம்ஸ்ட்ராங், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. அன்னைக்கெல்லாம் மாப்பிள்ள இந்த கிட்டப்பல தான் இருப்பான். அப்படியா? அப்ப எனக்கு உனக்கா? ஏற்கனவே நீ முகமுடி மாதிரி தான் இருந்தாலும் பரவாயில்ல. லோக்கல்ல செய்த ஹெல்மெட் போட்டுக்கோ. அப்ப கச்சக் அப்படியே போய் நிலாவை போய் பாரு. எப்படி போன? நேரா போய் ரைட் கட் பண்ணு. போ, அப்படியே போ. அப்பாடா, ஒரு ஈயப்பானை கவுத்தி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். பாவிகளா,
அந்த சைடு ஒரு கிணறு இருக்குன்றத சொல்ல மறந்துட்டே. ஹலோ ஹலோ, யாரு? சீனு 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 சீனு? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? கேளு. நீ இவ்வளவு ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கியே, சிவா எப்படி இருப்பான்? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்ப சிவாவே உனக்கு பிடிக்கும். இது உங்க பெரிய மாமனு சின்ன மாமனு எப்படி இருக்காங்க பாத்தியா? இது இது நானும் உங்க தாத்தாவும். இந்த ஆல்பத்தை நீ பார்க்க கூடாது. இதுல என் சீனு பேராண்டி ஜெட்டி போடாம இருக்கிற. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்ப நான் பார்க்கணும். குடுங்க தாத்தா. பாட்டி ப்ளீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பாட்டி. தாத்தா சத்த குடுங்க. ஒரே ஒரு தடவை பார்த்து திருப்பி கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை பார்த்து கொடுத்துறேன். ஷோ வாஹே. குடுங்க. ஜஸ்ட் ஒன்ஸ். ஐயோ. வித்துக்குட்டி, விஷாலி நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்டா. அவங்க எது கேட்டாலும் கொடுத்துடணும். என்ன கொடு. இந்தாங்க. ஐயோ அங்கிள், அதுல நீங்க ஜெட்டி போடாத ஒரு போட்டோ இருக்கு. அப்படியா? விஷாலி வேண்டாம். ப்ளீஸ் சொல்றத கேளியா? ஐயோ ஸ்டாப் பப்பி. டேய் நீயா? என்ன நாயா? ஏண்டா மாப்பிள, நான் உன்னை எங்கெங்க தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க நீ நாயோட என்னடா பண்ணிட்டு இருக்க? மாமா இரு மாப்பிள, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அந்த விசாலியை எப்படி பிக்கப் பண்றதுன்னு கேட்க போற அதானே? அது மாப்பிள, இந்த மெட்ராஸ் பொண்ணுங்களே இன்டர்நெட்டு, இமெயில், எஸ்எம்எஸ், இந்த கவிதை கட்டுரை இதுலாம் பயங்கர வீக்னஸ். அதனால ஒரு கவிதையை தம் கட்டி மூச்சு விடாம எஸ்பிபி ரேஞ்சில் அப்படி எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோயேன், அவளே வந்து சரண்டர் ஆயிடுவா உனக்கு. கவிதையா? ஆம். கன்னியாகுமரி கரையோரம் கவியரசி எழுத வந்த நேரம். அவர் கடலை சாப்பிடுவதற்காக திரும்பிய அந்த கேப்பில் காற்றில் தவழ்ந்து வந்து கவிதை சுமந்து வந்த காகிதம் இது. மிக பிரமாதமாக வந்திருக்கிறது பிரதர். இந்தா பிடி, இதையே அவளிடம் படி. இனி அவள் விழுந்து கிடக்கப் போவது உன் மடி மடி மடி. நீ பாட்டுக்கு ஜம்மனு சீனோட ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? எங்கெல்லாம் தேடி இருக்கட்டுமே. ஏய், என்னது இது? இது கவிதை. கவிதையா? நீ கவிதைலாம் கூட எழுதுவியா? யாரை இன்சல்ட் பண்ற? காலேஜ்ல படிக்கும் போது இவன் கவிதை போட்டியில 5 வாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கான் தெரியுமா? ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவன் மட்டும் தான் கலந்துக்குவான். புகழ்ச்சி பிடிக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் படிப்பா. படி 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 கேக்குறாங்கல்ல, படி படி படி. படம் பண்ணிட்டான். மாலை வேளையிலே அப்படிவா மாங்குயில்கள் கூவையிலே சிங்கார சோலையிலே சீராடி வந்தவளே, வானத்திலே உதித்து வந்த வெள்ளிகள் போல் என்னருகே உதித்து வந்த தெவிட்டாத தேன் கனியே, உன்னையே ஒருமுறை கண் பார்க்கவில்லை என்றால் என் மனமோ துள்ளுதடி, தூங்காமல் துடிக்குதடி. கலக்கி எடுத்துட்டானே. சூப்பர்ப்பா, கலக்கிட்டா. சூப்பர் சூப்பர். சினு, இந்த கவிதையை எழுதின என்னாலயே அவளுக்கு ஃப்ளோவா சொல்ல முடியாது. அது எப்படிப்பா? சரி, ஏன் கவிதை உனக்கு எப்படி கிடைச்சது? புள்ளையரப்பா, இந்த ஜமீன்ல நல்லவங்க எல்லாம் காப்பாத்து, கெட்டவங்க எல்லாம் காட்டி கொடுத்துருப்பா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்னு சொன்னவன் என்னையவே பால் வாங்கிட்டு வர சொல்றானுங்க ஜமீன்ல. ஆஹா, என்ன மணி சத்தத்தை கேட்டவொடனே எந்திரிச்சு சல்யூட் வைக்கிறான். இவன் கவனிக்கப்பட வேண்டிய ஆள் தான். மறுபடியும் சல்யூட் அடிக்கிறான். பழக்க தோஷம்ன்றான்.
இவன் ஃப்ளைட்டில் வந்தவனா இல்லை ஃப்ராடு பார்ட்டியான்னு தெரியலையே. நிச்சயமாக இவனை நம்ம வாட்ச் பண்ணணும். என் கையை பின்னாடி மறைக்கிற மாமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த மாமா. இதை பார்த்தா எக்ஸசைஸ் மாதிரி தெரியலையே. நிறுத்து, கையை ஓபன் பண்ணு ஓபன். ஆஹா, முதல் மரியாதை ராதா மாதிரி உள்ளங்கையில முடிய ஒளிச்சு வச்சிருக்க. இது விஷாலியோட முடி. அதுல எப்ப மணியை கோர்க்க போற? இந்த முடியில மோதிரம் செஞ்சு போட்டுக்கலான்னு இருக்கேன். புரிஞ்சிருச்சு மாப்பிள்ள, புரிஞ்சிருச்சு. அவன் தோஷத்தை கழிக்கிறதுக்காக யானை வால்ல இருந்து ஒத்த முடிய புடுங்கி அதுல மோதிரம் செய்து போட்டுக்குவான். அதுவும் இப்ப முடியாது, எல்லா யானையும் மதம் பிடிச்சு அலையுதுங்க. ஆனா நீயோ காதல் மதம் பிடிச்சு உன் காதலியோட முடியிலேயே மோதிரம் செய்து போட போற. சபாஷ். ஹாய் பாப்ஸ். இந்த கிழவி போட்டோ தூக்கிட்டு கிரண் போட்டோவை மாட்டுங்கன்னா ஜமீன்ல கேக்குறானுங்களா? இந்த பால்ஸ் காஃபி போட்டு வை, நான் அப்புறமா மீட் பண்றேன். என்னங்க? என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதெல்லாம் தப்பு, உனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டும் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதுல தானே பிரச்சனை. சித்தப்பா, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசிக்கோ. என்ன சித்தப்பா தானே நின்னுட்டு இருக்கீங்க? கிரௌட கூட்டிட்டு வந்தா நிப்பாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி இந்த ஜன்னலை தூக்கிட்டு இந்த இடத்துல கதவு வைக்க சொன்னாங்க. அதான் அளவு பார்க்கலான்னு வந்தேன். சரி, சிவா மாமாவோட எஸ்டேட் ஃபோன் நம்பர் தெரியுமா? சிவா மாமாவோட எஸ்டேட் நம்பர் 00000 நினைக்கிறேன். அடி எடுப்பான். அம்மா, வண்டி அங்க நிக்குது, நம்ம இப்படி போயிடலாம். அம்மா வணக்கம். மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க, கையை கொஞ்சம் காட்டுங்கம்மா. யோ, எதுக்கு? ஐயா, நான் கைரேகை பார்த்து பலன் சொல்றேன் ஐயா. அம்மா மனசுல ஏதோ சங்கடம் இருக்கிற மாதிரி தெரியுது. கிடக்குறாம லூசு, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீ வேணா கையை காட்ட பாரியா. இப்ப திருப்தியா? சும்மா 5க்கும் 10க்கு ஆசைப்பட்டு கோயிலுக்கு போறவங்க வரவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்க. போய் காப்பி சார் போ. பணம் எல்லாம் ஒண்ணு வேணாம் சார். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் இந்த அம்மாவுடைய புண்ணியத்தால வேறொரு மகராசி அனுபவிச்சுட்டு இருக்கா சார். என்னது? ஆமாம்மா, உங்களையும் உங்க கணவரையும் சுத்தி இருக்கிறவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்கம்மா. நீ கவலைப்படாதம்மா, நம்ம குடும்பத்தை எவனாலும் பிரிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. என்ன அடி பலமா? நீங்க செஞ்ச உதவிக்கு எங்களோட சின்ன அன்பளிப்பு. என்னங்க, நம்ம டிரைவருக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு, பேர் வைக்கணும்னு தூக்கிட்டு வந்திருக்கான். ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு முத வந்தது மகாலட்சுமி தானே? ஆமா. அந்த நல்ல பேரையே வச்சிடு. மகாலட்சுமி, மகாலட்சுமி, மகாலட்சுமி. சிவகாமி, மாத்தான ரோட்ல என்னோட பேர்ல ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதோட பத்திரம் எங்க இருக்கு? எதுக்கு? அதாண்டி, நம்ம அப்பாவோட சதாபிஷேகத்துக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் குவார்டர்ஸ் கட்டி கொடுக்கணும்னு அண்ணன் டிசைட் பண்ணிருக்காரு. பத்திரம் எங்க இருக்கு? உங்க அண்ணன் பேர்ல இருக்கிற இடத்துல வீடு கட்டி கொடுக்க கூடாதா? சத்தம் போட்டு பேசாதே. என்ன இது புதுசா? ஆமாங்க, உங்களுக்கு எனக்கு இந்த வீட்ல எனக்கு மரியாதை இருக்கு. எல்லாம் உங்க அண்ணனுக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் தான். என்னடி ஆச்சு உனக்கு? நானும் அதே தான் உங்களை கேக்குறேன். உங்களுக்கு என்னாச்சு? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. மாப்பிள வச்சிட்டேன். உன் காதலி வர்ற வழியில கருவேல முள்ளு. அடுத்து அவ கால் அது மேல வைக்கிறதுக்குள்ள நீ உள்ள கைய விட்டு அள்ளு. சரி, தள்ளு. ஐயோ, ஐயோ,
என்ன அங்கிள் இப்படி பண்ணிட்டீங்க? உடல் மண்ணுக்கு, உயிர் ஜமீனுக்கு. தேங்க்யூ அங்கிள். சீனு, இத எந்த லூசிங்க போட்டுட்டு போனது? எனிவே இது கொஞ்சம் ஓரமா போட்டுருங்க. தேங்க்யூ. மாப்பிள்ள, ஏதோ எதிர்பாராத திருப்பம். இதுவே கடவுளின் விருப்பம்னு நினைக்கிறேன். இதை நீ பெருசுப்படுத்தாத, உனக்கு நான் நல்ல. என்ன மச்சான், வீட்டில் வசதிலாம் ஓகேவா? நம்ம பாடி கண்டிஷனுக்கு இந்த லொடலோட ஃபேன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 2 டயர் ஏசி வாங்கி மாட்டுங்க. மாமா, டிப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்ல டிசி அவர் இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் சாப்பிட வராராம். சும்மா வரல, அவர் கார்ல வராராம். அவர் கார் ஃபுல்லா ஏசி தான். இங்க யாரோ ஏசி வேணும்னு சொன்னாங்களே, யார் அது? அதத்தான் நானும் கேட்டிருக்கேன். அதத்தான் நானும் கேட்டிருக்கேன். எதுக்கு ஏசிங்கிறேன்? ஏசிங்கிறது பொல்யூஷன் இல்லையா? ஏசினால தானே ஓசோன்லயே ஓட்ட விழுகுது. நான் எதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்தேன்? நேச்சுரல் சுகத்தை அனுபவிச்சு தரேன். நான் ஏசிக்கு அப்பனா எனக்கு ஒரு துண்டு பாயும், ஒரு அழுக்கு தலைகாணி கொடுங்க. இங்க படுனா இங்க படுக்கிறேன், இங்க படுனா இங்க படுக்கிறேன், இல்ல அந்த கால்வாய்க்குள்ள காலை மணிக்கு படுத்துக்கிறேன். ஆஹா, பால்கனி டிக்கெட் ரேஞ்சில் இருந்தவன் சட்டனா தர டிக்கெட் ரேஞ்சுக்கு மாறுறானே. கன்ஃபர்ம்டு, இவன் ஜமீன் பரம்பரை இல்ல, ஜாமீன் பரம்பரை தான். பிடிக்கிறேன். பிரதர், இவன் அடிக்கடி என்னை சுத்தி வந்து மைண்ட் வாய்ஸ்ல என்னமோ பேசுறான். என்ன பண்ணலாங்கிற? நம்ம ஆட்டத்துக்கு குறுக்க வர்றான். பாட்டத்துல பாவம் வச்சா சரியா போயிடும். பஸ் பயணியிடம் பின்னால் வந்த பிக் பாக்கெட் கைவரிசை 2010க்கு பின்னால் மீண்டும் இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்துமா? என்ன எல்லாம் பின்னால் 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 நியூஸாவே போட்டிருக்கானே. பின்னால ஏதோ நடக்க போகுது. அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அங்க குண்டு வெடிக்கிறது, இங்க நமக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, அமெரிக்காக்கார வந்து ஈராக்ல குண்டு போறான், அது தெரியுது. அடுத்த கமால் வெடிக்கிறது தெரியாதா? டிவில காமிக்கிறாங்கல்ல. இது ஆடியோ வச்சு ஜட்ஜ் பண்ணுவேன். என்ன வெடிக்க காண வழக்கம் போல சொதப்பிட்டியா? வெயிட் பண்றா, இன்னும் சில செகண்ட்ல வெடிச்சு செதற போடுவார். சவுண்டா பேசிக்கிட்டு இருந்த 2 வாயும் சைலன்சர் மாதிரி புகை விடுது. என்ன பாக்குறீங்க? ராமநாராயணன் சார் எடுத்த 108 படங்களையும் பார்த்தவன் இந்த தலைவன். இவன் அவரோட தீவிர ரசிகன். பாம் வைக்கிறதுல வேணா நீங்க கில்லாடியா இருக்கலாம், ஆனா அதை கவ்வுறது, வச்சவன் காலுக்கடியிலே கொண்டு போய் வைக்கிறது, இந்த மேட்டர்லாம் தலைவன் கில்லாடி. தயவு செய்து அப்படியே ரிவர்ஸுக்கா வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிக்க. திரும்புனீங்க அனாவசிய சென்சார் ப்ராப்ளம் வரும். பப்பி ஷேம். என்னாச்சு? அது என்ன, அந்த ரூம் ஒரே. அது சிவா ரூம்யா? ஐயோ, அது என்ன பேய் படத்துல வர மாதிரி ஒரு ரூமா இருக்கு. சிவாக்கு ரொம்ப பயங்கரமான டேஸ்ட். விஷா, உனக்கு சிவாவை நேர்ல பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் நோ. சரி வா.